அன்பிற்கினிய செம்மொழி நம்பி டிவியின் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். அருமைக்குரிய நேயர்களே, நாங்கள் போடுகின்ற பதிவுகள் உங்களுக்கு நேரடியாக வந்து சேர வேண்டும் என்றால் அன்பு கூர்ந்து நீங்கள் இதுவரை செம்மொழி நம்பி டிவியை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் அன்பு கூர்ந்து சப்ஸ்கிரைப் செய்யும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்பிற்குரிய நேயர்களே, இன்றைக்கு பரபரப்பாக போய்கொண்டிருக்கின்ற செய்தி, நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அவருடைய மந்திரி சபையிலே நிதியமைச்சராக இருக்கின்ற நிர்மலா சீதாராமன் அவர்கள் பட்ஜெட்டை நாடாளுமன்றத்தில் வைத்திருக்கிறார். அந்த பட்ஜெட்டில் தமிழ்நாட்டிற்கு என்று எந்த ஒதுக்கீடும் கிடையாது, எந்த நிதியும் கிடையாது. இது எப்படி நியாயமாகும்? இதுதான் நீதியா? இதுதான் கூட்டாட்சி தத்துவமா? தமிழ்நாட்டிற்கு எந்த நிதியும் இல்லை, தமிழ்நாட்டிற்காக எந்த ஒரு தமிழ்நாடு என்கின்ற பெயர் கூட சொல்லவில்லை. அந்த மாநிலம் என்று ஒன்று இந்திய யூனியனில் இருக்கிறது என்பதை கூட அவர்கள் சொல்லவில்லை என்று சொன்னால், அருமைக்குரிய தமிழகத்து மக்களே, நேயர்களே, நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் இந்த மோடி அரசாங்கத்திற்கு எவ்வளவு வஞ்சனை, ஓர வஞ்சனை? இந்த அரசாங்கம் ஏற்கனவே தேர்தலுக்கு முன்னால் எப்படியெல்லாம் இங்கே வந்து தகடை செய்தார்கள். திருக்குறளை வாசித்தார்கள், திருவெண்பா பாடினார்கள், என்னென்னவோ செய்தார்களே. இப்பொழுது திருக்குறள் வாசிக்கப்பட்டதா பாராளுமன்றத்தில்? நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அருமைக்குரிய நேயர்களே, நம்முடைய நாடு என்பது, நம்முடைய அரசியலமைப்பை அறிஞர்கள், அரசியல் அமைப்பாளர்கள் அருமையாக சுட்டி காட்டுகிறார்கள். இது ஒன்றும் சர்வாதிகார நாடு அல்ல. இது ஏகபோக உரிமை படைத்த சக்கரவர்த்தி இங்கே ஆளவில்லை. இங்கே மக்களாட்சி நடைபெறுகிறது. இந்த மக்களாட்சி எப்படி என்றால், யூனியன் கவர்மெண்ட், கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையிலே தான் இந்த அரசாங்கம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த அரசாங்கத்திற்கு மாநில அரசுகள் உண்டு. அந்த மாநில அரசுகள் மொழி வழி மாநிலமாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு சுதந்திரம் வாங்குவதற்கு முன்னால் சென்னை மாகாணம் என்ற பெயரில் நம்முடைய குமரியில இருந்து ஏறத்தாழ வங்கம் வரை, ஒரிசா வரை பரவி இருந்த நாடுதான் இந்த சென்னை மாகாணம் என்று சொல்லுகின்ற தமிழ்நாடு. இப்படிப்பட்ட நாடு மொழி வாரியாக பிரிந்து, நம்மிடமிருந்து பிரிந்தது கர்நாடகா, நம்மிடமிருந்து பிரிந்தது தெலுங்கு ஆந்திரா, நம்மிடமிருந்து பிரிந்தது ஒரிசா. இப்படி நம்மிடமிருந்து பிரிந்த நாடுகள் எல்லாம் கேரளம் முதற்கொண்டு சென்னை மாகாணத்திலிருந்து பிரிக்கப்பட்ட பிறகு தமிழ் மொழி பேசுகின்ற மாநிலமாக நம்முடைய மாநிலம் உருப்பெற்றது. இதுவும் இந்தியாவின் கூட்டாட்சியிலே, அந்த யூனியன் ஆட்சி என்று சொல்லுவார்களே, கூட்டாட்சி, அதிலே அங்கம் வகித்துக் கொண்டிருக்கிறது. பொதுவாக நமக்கு ஏற்படுத்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி நாம் இந்த மாநிலத்திற்காக நாம் வரி போடலாம். கமர்ஷியல் டாக்ஸ், விற்பனை வரி போடலாம், விற்பனை வரி, சேவை வரி போடலாம். பத்திரத்திற்கு பத்திரங்கள் வாங்குகிறோமே, பல நிலங்களை ரிஜிஸ்டர் செய்வதற்காக அந்த பத்திரத்தினுடைய விலை, இதெல்லாம் மாநில சர்க்காருக்கு வருகின்ற வரவு. எப்படி வரவில்தான் அந்தந்த மாநிலத்திற்கு கிராமப்புறங்களிலே, மற்ற இருக்கின்ற இடங்களிலே சாலை வசதிகள் முதல் அவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் வரை உருவாக்கி தர வேண்டும் என்பது, கல்வி முதல் எல்லாவற்றையும் மாநில அரசாங்கம் தான் பார்த்து கொண்டிருந்தது. ஆனால் இந்த அரசாங்கம் ஒன்றாக, யூனியன் அரசாங்கம் அந்த கூட்டாட்சி தத்துவத்தை மறந்து கல்வியை நம்மிடமிருந்து புரியினார்கள். கல்விக்கு அவர்கள் போய்விட்டது. அதே போல வரி போடுவது, அதை ஜிஎஸ்டி என்ற பெயரிலே கமர்ஷியல் டாக்ஸ் எல்லாத்தையும், சேவை வரி எல்லாவற்றையும் அவர்கள் மாநில சர்க்கார் போடக்கூடாது என்று மத்திய நம்முடைய யூனியன் கவர்மெண்ட்டை எடுத்துக்கொண்டது. இப்படி நிதி வருகின்ற ஆதாரங்களை எல்லாம் முடக்கி மாநிலத்தில் இருந்து மத்திய சர்க்கார் எடுத்துக்கொண்டார்கள். அந்த யூனியன் சர்க்கார் எடுத்துக்கொண்டதின் விளைவு இன்றைக்கு யோகபோகமாக
அவரிடம் அதிகாரம் இருக்கிறது. ஆனால் இங்கிருந்து வர இன்றைக்கு ஜிஎஸ்டி வரி இந்திய துணைக்கண்டத்திலே நீங்கள் எடுத்துக்கொள்வீர்கள் என்று சொன்னால் ஜிஎஸ்டி அதிகமாக கட்டுகின்ற மாநிலம் மகாராஷ்டிரா, அதற்கு அடுத்தது தமிழ்நாடு. எப்படி இருக்கின்ற தமிழ்நாட்டிற்கு இன்றைக்கு நிதி ஒதுக்கவில்லை. தமிழ்நாடு எவ்வளவோ பாதிக்கப்பட்டது, மழையால் பாதிக்கப்பட்டது, வெயிலால் பாதிக்கப்பட்டது, எப்படியெல்லாம் பாதிப்புகள் அடைந்தது. இதற்கு நிவாரணம் தாருங்கள், நிவாரணம் தாருங்கள், மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று, அவர்களுடைய வாழ்வாதாரத்தை பெருக்க வேண்டும் என்று நாம் எவ்வளவோ முன்றாடி கேட்டுவிட்டோம். ஆனால் தரவில்லை. ஆனால் இன்றைக்கு ஒரே ஒரு பீகாருக்காக 11,500 கோடி ரூபாய் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இது எந்த விதத்தில் நியாயம்? இன்றைக்கு தமிழ்நாட்டிற்கு நிதி இல்லை, தமிழ்நாடு என்ற பெயரே பட்ஜெட்டில் வரவில்லை. ஆனால் பீகாருக்கு தரப்பட்டிருக்கிறது, ஆந்திராவுக்கு தரப்பட்டிருக்கிறது. இதைவிட கொடுமை என்னவென்று சொன்னால் பிஜேபி ஆளாத மாநிலங்களுக்கு நிதி உதவி தரவே இல்லை. மத்திய அரசுக்கு ஆட்கள் கிடையாது, நாடு கிடையாது. இந்த மாநிலங்களிலிருந்து பெறப்படுகின்ற வரிகளை ஒட்டுமொத்தமாக அவர்கள் வாங்கி பிக் பாஸ் என்கின்ற ஒரு அடிப்படையில் அதை பிரித்து நம்முடைய மாநிலங்களுக்கு தருகிறார்கள். அதற்கென்றும் இதற்கென்றும் அப்படி என்றும் தருகிறார்கள். நான் கேட்கின்றேன், நம்முடைய சென்னை மாநகரத்திலே இன்றைக்கு மெட்ரோ ட்ரெயின் போடப்பட்டிருக்கிறது. அதற்கு 2வது தவணையாக இன்றைக்கு மெட்ரோ ட்ரெயின் போய் கொண்டிருக்கிறது. இந்த 2வது தவணையை அறிவித்தோம், அவர்களும் அறிவித்தார்கள். ஆனால் இதுவரை அதற்கு நிதி உதவி தராத அந்த யூனியன் சர்க்கார் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் இப்படி ஒரு மோசமான சர்க்காரை உலகத்திலே நாம் எங்கும் பார்க்க முடியாது. இப்படி மதவாதத்துடன் இன்றைக்கு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற நரேந்திர மோடி அவர்களை நான் கேட்கிறேன், பீகாருக்கு மட்டும் ஏன் அவ்வளவு நிதி? பீகாருக்கு நிதி கொடுப்பதை நாங்கள் தவறாக சொல்லவில்லை. ஒரு உதாரணத்தை கேட்கிறேன், ஆந்திராவுக்கு மட்டும் அவ்வளவு நிதி தருகிறீர்களே, ஏன் உங்கள் ஆட்சியை காப்பாற்றிக் கொள்ளவா? அது மட்டும் கிடையாது நண்பர்களே, உத்தரப்பிரதேசத்திலே அவர்கள் தான் முதலமைச்சராக இருக்கிறார், அவருடைய கட்சியை சார்ந்தவர் தான். அங்கே கூட நிதிக்கு அல்வா கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் இந்த பாராளுமன்ற தேர்தலிலே உத்தரப்பிரதேசம் அவர்களுக்கு ஆப்படித்த காரணத்தினால் உத்தரப்பிரதேச நிதியையும் அவர் இன்றைக்கு குறைத்திருக்கிறார் என்று சொன்னால் இப்படிப்பட்ட ஒரு கேவலமான அரசு. மக்கள் வாக்கு போட்டு ஜனநாயகத்தில் யாரை வேண்டும் என்றால் தேர்ந்தெடுக்கலாம். ஆனால் இப்படி ஒரு பழி வாங்குகின்ற போக்கு இருக்கவே என்று சொன்னால் உலக வரலாறுகளை நாம் திருப்பி பார்ப்போம் என்று சொன்னால் ஒரு கோட்சே என்ன ஆனான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கோட்சேவுக்கு பிறகு வந்தானே அவர்களெல்லாம் என்ன ஆனார்கள்? ஹிட்லர் என்ன ஆனான்? முசோலினி என்ன ஆனான்? அருமைக்குரிய நண்பர்களே, எப்பொழுது மக்களை பழிவாங்கக்கூடாது. இந்தியாவுடைய உறுப்புகள், மாநிலங்கள், அந்த உறுப்புகள் எல்லாம் ஒன்று சேர்ந்தால்தான் ஒரு யூனியன் கவர்மெண்ட்டுடைய அமைச்சராக இருப்பவர் எப்படி பாகுபாடு பார்ப்பது அது ஜனநாயகத்தில் உகந்தது அல்ல என்பதை இந்த நேரத்திலே நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஏன் இப்படிப்பட்ட பாகுபாடுகள்? இதனால்தான் திராவிட முன்னேற்ற கழகம் அன்றைக்கே மாநிலங்களுக்கு அதிக அதிகாரம் பெற்றிருக்கு என்ற அளவிலே இந்தியாவின் அரசியல் சட்டம் திருத்தி எழுதப்பட வேண்டும் என்று அன்றைக்கு குரல் கொடுத்தார் பேரறிஞர் அண்ணா. அதுதான் மாநில சுயாட்சி. அப்படி இருந்தால்தான் நாம் மாநிலங்கள் வளரும். மாநிலங்கள் வளர்ந்தால்தான் நாம் எல்லா மாநிலமும் ஒரு முழு நிறைவு அடைந்தால்தான் யூனியன் கவர்மெண்ட் சிறப்பாக இருக்கும், வல்லரசாக இருக்கும். மாநிலங்கள் வளராமல் நீங்கள் பாகுபாடு படுத்தி காயப்படுத்தி கொண்டிருந்தீர்கள் என்றால் எப்படி வல்லரசாக வர முடியும்? மாநிலங்களுடைய வளர்ச்சி தான் இந்திய துணைக்கண்டத்தின் வளர்ச்சி என்பதை முதலிலே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அரசியல் இறையாண்மை என்பது பொதுமக்களிடம் நிலைத்துள்ளது என்று நமது அரசியலமைப்பின் முகவுரை கூறுகிறது. அரசியலமைப்பின் முகவுரையே பொதுமக்களிடம்தான் நம்முடைய இறையாண்மை நிலைத்து நிற்கிறது. அரசியலமைப்பின் இறையாண்மை
நிலைத்து இருக்கிறது என்று சொல்லுகிறது. அப்படி இருக்கின்ற போது சட்டம் சார்ந்த இறையாண்மை கூட்டாட்சி ஒன்றியத்திற்கும் மாநிலத்திற்கும் பிரித்து தரப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த நிதியை மட்டும் ஏன் நீதி இல்லாமல் மத்திய சர்க்கார் செய்து கொண்டிருக்கிறது. அங்கே இருக்கின்ற நரேந்திர மோடி ஆனாலும் சரி, நிர்மலா சீதாராமனாலும் சரி, வஞ்சிக்கின்ற யோகிதை கெட்டவர்கள் நீங்கள். தமிழ்நாட்டை வஞ்சிக்கலாமா? உங்களுக்கு எதிர்கட்சி இந்தியா கூட்டணி இந்தியாவிலே எங்கெங்கு ஆட்சி நடைபெறுகிறதோ அங்கெல்லாம் வஞ்சனை. அதற்கு பிறகு எந்தெந்த மாநிலம் பிஜேபிக்கு வாக்களிக்கவில்லையோ நம்முடைய உத்தரப்பிரதேசம் முதற்கொண்டு இன்றைக்கு ரிபிட் அடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை பற்றி கவலையில்லை. இதை போன்ற சர்வாதிகார எண்ணம் கொண்டவர்கள் எப்படியெல்லாம் மக்களால் தூக்கி எறியப்பட்டார்கள் என்பதற்கு வரலாற்று சான்றுகள் இருக்கிறது, பல புத்தகங்கள் இருக்கிறது. மோடி அவர்களே, தயவு செய்து நீங்களும் நிர்மலா சீதாராமனும் படித்து பார்க்க வேண்டும். உங்கள் ஆட்சி நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு வேண்டும் என்று சொன்னால் மாநிலங்களை, அனைத்து மாநிலங்களையும் ஈக்குவலாக பாருங்கள். எல்லாம் இந்தியர்கள் தான், இந்திய துணைக்கண்டத்திலே இருக்கின்ற மாநிலங்கள் தான். ஆகவே நீங்கள் எல்லோரையும் ஒற்றுமையாக பார்த்தால் நல்லது. நல்லது இல்லை என்றால் விளைவுகள் படு பயங்கரமாக இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். என்னுடைய பதிவுகளை அருமைக்குரிய நம்முடைய நேயர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் அழுத்தி பதியும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க.